ஸ்தோத்திரம். நம்ம எடுக்கிற பைபிள் ஏதோ பரலோகத்துக்கு மட்டும் போயிடணும் அப்படின்றத மட்டும் சொல்லல. ஸ்தோத்திரம். இந்த பூமியில வாழும்போது கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த பூமியில கண்ட சகோதரனிடத்தில் முதலாவது அன்பு கூறுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கண்ட சகோதரனை நேசிப்போம். ஸ்தோத்திரம். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம், நாம கண் காணுகிற காரியத்துக்கெல்லாம், காது கேட்கிற காரியத்துக்கெல்லாம் எல்லா மனிதனையும் நம்ம பகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மனிதனையும் நாம் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மனிதனையும் ஸ்தோத்திரம் நாம புறக்கணிக்க வேண்டிய, புறம் தள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. 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 ஆமென். உறவுகளை நாம் நேசிப்போம். உறவுகளை நேசிப்போம். உறவுகளை சார்ந்து கொள்ளுவோம். உறவுகளை சார்ந்து கொண்டால் நமக்கு ஜெயம் உண்டாகும். என் வாழ்க்கையில ஜெயம் வரலையே, சில நேரத்துல ஸ்தோத்திரம் நம்ம வாழ்க்கையில சில காரியம், சில நடக்க வேண்டிய நேரத்தில், நாளில் நடக்காமல் தள்ளி போவதற்கு உறவுகளை நாம் நேசிக்காததினாலே தடைபட்டு போகும். உறவுகளை நாம் கனப்படுத்தாததினாலே, உறவுகளோடு நாம் சேர்ந்து வாழாததினாலே, உறவுகளோடு பட்சமாய், அன்பாய், பாசமாய், விட்டு கொடுத்து, பொறுமையாய், நிதானமாய், அனுசரித்து வாழ முடியாததினாலே, எந்த இடமா இருக்கட்டும், ஆமென், திருச்சபையா இருக்கட்டும், நமக்கு கர்த்தர் கொடுத்த குடும்பமா இருக்கட்டும், வேலை ஸ்தலமா இருக்கட்டும், அது ஒரு படிக்கிற இடமா இருக்கட்டும், ஊருக்குள்ளையாக இருக்கட்டும், நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா அத்தனை உறவுகளாகட்டும், ஸ்தோத்திரம், நம்மை எல்லோரோடு கூட ஸ்தோத்திரம் அன்புள்ள ஒரு நபராய் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.